அம்மாவின் வீட்டை பற்றி பெருமைப்பட்டு ஒவ்வொரு விஷயத்திலும் அம்மாவை கடிந்து கொள்ளும் விரக்தியான ரோஷினியின் ஆடம்பரமான வீட்டையும் மாமியார் வீட்டை பார்த்ததும் அந்த நொடியே அவள் கண்களில் நீர் பெருகியது. அன்று திருமணமான நாள். ரோஷினி தனது தாய் வீட்டை விட்டு வெளியேறினாள். அவள் பெற்றோரின் வீட்டிலிருந்து வந்த அனைத்து பொருட்களையும் தனது அறையில் வைக்க சொன்னாள். அன்று திருமணமான நாள். அதனால் அவளுடைய பெற்றோர் வீட்டில் இருந்து வந்த பொருட்களை எடுத்து வைக்க யாருக்கும் நேரமில்லை. ரோஷினி அந்த பொருட்கள் மீதும் மாமியார் மீதும் ஒரு கண் வைத்திருக்கிறாள். ஏனென்றால் அவளது பெற்றோர் வீட்டிலிருந்து வந்த டிவி, ஃப்ரிட்ஜ், சோஃபா மற்றும் ஏசி உள்ளது. அதை வயதான மாமியார் எடுத்துக்கொள்ளாமல் இருக்க அவளது அறையில் விரைவாக அமைக்க வேண்டும் என்று யோசித்தாள். அதிகாலையில் ரோஷினி குளிக்க பாத்ரூம் சென்றதும் விருந்துக்கு வந்த குழந்தைகளில் ஒருவரிடம் மாமியாரை அழைக்க சொல்லி, அம்மா, இது என்ன பாத்ரூம்? இந்த வீட்டில் குளியலறையில் ஒரு கீசர் கூட இல்லை. நான் எப்படி குளிப்பது? எனக்கு வெந்நீரில் குளிக்கும் பழக்கம்தான் உள்ளது. குளிர்ந்த நீரில் தான் குளித்ததில்லை. நான் இங்கே வந்தேன். எலக்ட்ரானிக் பொருட்கள் கூட எதுவும் இல்லை. உடனே சகுந்தலா கூறினாள், மருமகளே, நீ 5 நிமிடம் பொறு. நான் இப்போது உனக்காக ஒரு பாத்திரத்தில் தண்ணீரை கேஸில் சூடாக்குகிறேன். பிறகு நீ சுடுநீரில் வசதியாக குளிக்கலாம். ஓஹோ அம்மா, இப்ப நான் குளிக்க கூட காத்திருக்க வேண்டியிருக்கிறது. என் வீட்டில் இப்படி இல்லை. ஒவ்வொரு குளியலறையிலும் கீசர்கள் பொருத்தப்பட்டுள்ளன. ஒவ்வொரு குழாயிலும் வெந்நீர் வரும். இந்த வீட்டில் நீங்கள் எப்படி வாழ்கிறீர்கள்? சகுந்தலா வேகமாக ஓடி வந்து தண்ணீரை சூடாக்கி மருமகளுக்கு கொடுத்தாள். குளித்துவிட்டு ரோஷினி தன் அறைக்கு சென்று கணவனிடம் முணுமுணுக்க ஆரம்பித்தாள். நான் சாதாரண தண்ணீர் குடிப்பதில்லை. நான் எப்போதும் ஆரோ தண்ணீர் தான் குடிப்பேன். சமையலறையில் அது இல்லை. நீங்கள் ஏதாவது செய்து எனக்கு ஒரு பாட்டில் ஆரோ தண்ணீர் கொண்டு வாருங்கள். உங்கள் வீட்டின் குழாய் தண்ணீரை நான் குடிக்க மாட்டேன். உடம்பு சரியில்லாமல் போனால் தொண்டை வலிக்கும். ஷரத் தன் மனைவியை பார்த்து சிரித்துவிட்டு, பரவாயில்லை, உனக்கு சாதாரண தண்ணீர் குடிக்கும் பழக்கம் இல்லை என்றால் உனக்கு தண்ணீர் பாட்டில் வாங்கி தருகிறேன். நீ வாழும் வரை அந்த பாட்டிலிருந்து தண்ணீரை குடித்து கொண்டே இரு, சரியா? இன்னைக்கு வாட்டர் பாட்டில் நல்லா இருக்கும். ஆனால் இப்போ நமக்கு கல்யாணம் ஆனதால உங்களோட நிரந்தரமாக இங்கு தான் நான் இருக்க போகிறேன். இன்னும் எவ்வளவு நாளைக்கு எனக்காக பாட்டில் வாங்கிட்டு வருவீர்கள்? எனக்கு சீக்கிரமாக ஆரோ வாட்டர் வைங்க. மேலும் குளியலறையில் ஒரு கீசர் பொருத்தவும் என்று ரோஷினி கூறினாள். 2-3 நாட்களுக்கு பிறகு விருந்தினர்கள் அனைவரும் சென்றனர். ரோஷினியின் பெற்றோரின் வீட்டில் இருந்து வந்த பொருட்கள் அனைத்தும் மெல்ல மெல்ல பொருத்த ஆரம்பித்தன. எந்த பொருட்களை எங்கே வைக்க வேண்டும், எங்கு நிறுவ வேண்டும் என்று யோசித்துக் கொண்டிருந்தாள். ரோஷினியின் பெற்றோரிடமிருந்து ஒரு பெரிய டிவி வீட்டுக்கு வந்திருந்தது. அப்பொழுது சகுந்தலா கூறினால், இவ்வளவு பெரிய டிவியை ஹாலில் பொருத்துவோம். முன்பு இருந்த டிவியை மருமகள் அறையில் பொருத்துவோம் என்று நினைத்தார். டிவியை பொருத்த எலக்ட்ரீஷியன் வரவழைக்கப்பட்டார். டிவி ஹாலில் பொருத்தப்பட்டது. மாலை ரோஷினி தனது அறையை விட்டு வெளியே வந்ததும் ஹாலில் பொருத்தப்பட்டிருந்த அம்மாவின் டிவியை பார்த்தாள். அவள் கத்தினாள், அம்மா, இந்த இடத்தில் பெரிய டிவியை யார் பொருத்தியது? என் அப்பா கொடுத்தார் எனக்காக. என் ரூமில் தான் பொருத்தப்பட வேண்டும். என்னிடம் கேட்காமல் ஹாலில் என் டிவி எப்படி பொருத்தப்பட்டது? ரோஷினியின் மாமனாரும் டைனிங் டேபிளில் அமர்ந்திருந்த சகுந்தலாவும் மருமகளின் வார்த்தைகளை கேட்டு அதிர்ச்சியடைந்தார்கள். ஏன் கோபப்படுகிறாய் ரோஷினி என்றதும் இன்னும் மருமகளுக்கு கோபம் வந்தது. அப்போது சகுந்தலா, மருமகளே, இந்த டிவி பெரியது என்று நினைத்தேன். அதனால் அதை ஹாலில் பொருத்தினோம். இந்த சிறிய டிவி உங்கள் அறைக்கு ஏற்றதாக இருக்கும் என்று நினைத்தோம். உங்களுக்கு சிறிய டிவியில் பார்க்கும் பழக்கம் இருக்கும். என் பெற்றோர் வீட்டில் இப்படி கிடையாது. எனக்கு மிகப்பெரிய டிவி உள்ளது. அதனால்தான் அப்பா எனக்கு இவ்வளோ பெரிய டிவியை கொடுத்துள்ளார். என் அறையில் மட்டுமே பொருத்தப்பட வேண்டும். அதை அகற்றி எனது அறையில் பொருத்துங்கள். பழைய டிவியை மீண்டும் ஹாலில் பொருத்துங்கள். அந்த பழைய மற்றும் தரமற்ற டிவியை என் அறையில் வைக்க அனுமதிக்க மாட்டேன். மருமகளின் பேச்சை கேட்டு சகுந்தலா மிகவும் மோசமாக உணர்ந்தார். அவள் கண்களில் கண்ணீர் பெருகியது. அருகில் அமர்ந்திருந்த சகுந்தலாவின் கணவர் அசோக் கூறுகிறார், ஏய் சகுந்தலா, மருமகள் சொல்வது சரிதான். நம்ம பழைய டிவியை தானே பார்க்கிறோம். எனக்கு பழைய டிவி பார்க்கும் பழக்கம் இருக்கிறது என்று ஏற்கனவே சொல்லி இருந்தேன். அதில் செய்திகளை பல வருடங்களாக கேட்டுக்கொண்டிருக்கிறேன். எனக்கு மட்டும் பிடிக்கும். ஆமாம் மருமகளே, பரவாயில்லை. இப்போதே உங்கள் அறையில் உங்கள் டிவியை பொருத்துகிறோம். ஆம், சீக்கிரம் என்று ரோஷினி சொல்லிவிட்டு தனது அறைக்கு சென்றாள்.
சகுந்தலாவுக்கும் அசோக்குக்கும் மருமகளின் நடத்தை கொஞ்சமும் பிடிக்கவில்லை. எப்போது பார்த்தாலும் அம்மா வீட்டில் இப்படி, அம்மா வீட்டில் அப்படி, அப்பா என்றும் அம்மாவை திட்டுவது வழக்கம். அப்பா அதை செய்துள்ளார், இதை செய்துள்ளார் சொல்லிக்கொண்டே இருந்தாள் ரோஷினி. சகுந்தலா தனது கணவரிடம் கூறுகிறார், கேளுங்க, நாம் அப்படி பார்த்தால் நம் வீட்டில் எந்த பற்றாக்குறை இல்லை. நீங்களும் வேலை செய்தீர்கள், நம் மகனும் வேலை செய்கிறான், உங்களுக்கு இன்னும் ஓய்வூதியம் கிடைக்கிறது. நம்ம வீடு நல்லா தான் ஓடுது, ஒன்றும் குறைச்சல் இல்லை. நம்ம வீட்டில் குறை இருக்குன்னு நான் சொன்னதில்லை. ஆனால் மருமகள் வந்ததிலிருந்து எப்பவுமே நம்ம வீட்டில் ஏதாவது குறை காண்கிறாள். நம் வீட்டில் எதுவும் இல்லை, அனைத்தும் தாய்வழி வீட்டிலிருந்து வந்தது போல் உணர்கிறாள். அவள் தாய்வழி வீட்டை பற்றி மிகவும் பெருமைப்படுகிறாள். அசோக் தன் மனைவியிடம் விளக்கி, பரவாயில்லை சகுந்தலா, விடு. இப்போது இந்த வீட்டிற்கு புதிதாக ஒருத்தி வந்திருக்கா. அவள் வீட்டின் சூழ்நிலையையும் நம் அனைவரையும் படிப்படியாக புரிந்து கொள்வாள். நம் வீட்டு சூழலுடன் பழகுவதற்கு அவளுக்கு சிறிது நேரம் கொடுப்போம். அசோக்கின் விளக்கத்திற்கு பிறகு சகுந்தலா புரிந்து கொள்கிறார். ஆனால் ரோஷினி அவளது கோமாளித்தனங்களை துறக்கவில்லை. வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அவள் சகுந்தலாவை திட்டுகிறாள். அவள் தன் தாய் வீட்டின் திமிரை காட்டி எப்பொழுதும் பேசிக்கொண்டே இருக்கிறாள். அம்மா வீட்டிலிருந்து கொண்டு வரப்பட்ட பொருட்கள், ஏசி, சோஃபா, டிவி அனைத்தும் அவளது அறையில் பொருத்தப்பட்டுள்ளன. ஒரு நாள் சகுந்தலா தன் மருமகள் வீட்டிலிருந்து வந்த மிக்சியில் சட்னி அரைத்து கொண்டிருந்தாள். திடீரென்று மிக்சி ஜாடி திறந்து சட்னி கிச்சன் முழுவதும் கொட்டியது. ரோஷினி சத்தம் போட்டு கொண்டு வந்து சொன்னாள், உங்களை யார் அரைக்க சொன்னது? அம்மா வீட்டிலிருந்து வந்த மிக்சியா? ஆம் ரோஷினி என்று சகுந்தலா கூற, சட்னி அரைக்க பழைய மிக்சியையே பயன்படுத்த வேண்டும். இது நவீன மிக்சி, அதில் உங்களுக்கு சட்னி அரைக்க தெரியாது. சகுந்தலா, ஆம் மருமகளே, நீ சொல்வது சரிதான். எங்கள் பழைய மிக்சியிலிருந்து இது முற்றிலும் மாறுபட்டது. இதில் எந்த பட்டனை எங்கு அழுத்த வேண்டும் என்று எனக்கு தெரியாது. ஆம், என் தந்தை எனக்கு முற்றிலும் பிராண்டட் பொருளை கொடுத்திருக்கிறார். என் தந்தை எப்பொழுதும் முத்திரை குத்தப்பட்ட பொருள்களைத்தான் வாங்குவார். சகுந்தலா தனது மருமகள் சொல்வதை கேட்டு மீண்டும் வருத்தமடைந்தார். இன்று மீண்டும் மருமகள் தனது தாய் வீட்டின் திமிரை காட்டினாள். ஒரு நாள் சகுந்தலா தைரியம் வரவழைத்து மருமகளிடம் கேட்டார், மருமகளே, உன் தாய் வீட்டில் எது இருக்கிறதோ அது இருக்கட்டும். ஆனால் இப்போது இது உன் மாமியார் வீடு. உன் மாமியார் வீட்டில் எது இருக்கிறதோ அதுதான் உன்னுடையது என்றார். பெரும்பாலும் ரோஷினியின் கணவர் சரத் பிஸியாகவே இருப்பார். ஒரு நாள் மருமகள் தாய் வீட்டிற்கு செல்ல நேரிட்டது. சகுந்தலா தனது மருமகளுக்கு 2 புடவைகளை வாங்கி கொடுத்துவிட்டு, நீ உன் தாய் வீட்டிற்கு செல்கிறாய், நான் உனக்கு தலா 2000 ரூபாய் மதிப்புள்ள 2 புதிய புடவைகளை வாங்கினேன். இந்த புடவைகளை உன் பெற்றோரின் வீட்டுக்கு செல்லும் போது அணிந்து கொண்டு செல் ரோஷினி. இந்த சேலை உனக்கு மிகவும் அழகாக இருக்கும். என்ன, எனக்கு 2000 ரூபாய் மதிப்புள்ள 2 புடவைகள் வாங்கியிருக்கிறீர்களா? நான் 20,000 ரூபாய் மதிப்புள்ள புடவைகளை அணிவேன். நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? என் அப்பா தீபாவளி என்று என் வேலைக்காரிக்கு 1000 ரூபாய் மதிப்புள்ள புடவைகள் அவர்களுக்கு வாங்கி கொடுப்பார். என்னிடம் 15,000 ரூபாய்க்கு கீழ் ஒரு புடவை கூட இல்லை. என்னுடைய ஸ்டேட்டஸ் என்ன? எனக்கு 1000 ரூபாய் மதிப்புள்ள புடவையை உடுத்த கொடுக்கிறீர்கள். நீங்கள் கொடுத்த புடவையை என் பெற்றோர்கள் பார்ப்பார்கள். நான் அதை அணிந்தால் என்னை என்ன நினைப்பார்கள்? நீங்கள் உங்கள் புடவைகளை உங்களுடன் வைத்துக் கொள்ளுங்கள். நான் இந்த மெலிந்த புடவையை அணியப் போவதில்லை. என் பெற்றோர் எவ்வளவு பணக்காரர்கள் என்று உங்களுக்கு தெரியாது. உங்கள் வீட்டில் 3 அறைகள் மட்டுமே. என் பெற்றோர் வீடு 3 மாடிகள் வீடு கட்டப்பட்டது. என் அப்பா இந்த ஊரின் பெரிய தொழிலதிபர். ஷரத் என் கல்லூரியில் படித்தார். நான் அவரை விரும்பினேன். அதனால்தான் என் அப்பா என்னை ஷரத்திற்கு திருமணம் செய்து வைத்தார். இல்லையெனில் என் பெற்றோர்கள் இந்த நிலையில் என்னை வைத்திருக்க மாட்டார்கள். மருமகளின் வார்த்தைகளை பொறுக்க முடியாமல் அருகில் அமர்ந்திருந்த மாமனார் அசோக் குறுக்கிட்டு, ரோஷினி, இப்போ லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டு இருக்க, அதுக்கு யார் என்ன பண்ணுவாங்க? என் மகனை உனக்கு பிடிச்சிருக்கு, அதான் அவனுடன் உனக்கு கல்யாணமானது. அதுதான் விஷயம். அந்தஸ்து பணத்தால் அல்ல, ஒருவரின் நன்னடத்தையால் வருகிறது. உடவை பிடிக்கவில்லை என்றால் சகுந்தலாவிடம் கொடுத்துவிடு, பிறகு அவற்றை எடுக்காதே. ஆனால் விஷயம் என்னவென்றால், இந்த விஷயத்தில் உங்கள் தாய் பெருமையை காட்ட வேண்டாம். மாமனார் அசோக்கின் வார்த்தைகளை கேட்டு மருமகள் வாய் திறந்தாள். அவள் கத்தினாள், நீங்கள் எங்கள் ஊரை முழுவதுமாக பார்த்துவிட்டு எங்கள் அலுவலகத்திற்கு சென்று எங்கள் அந்தஸ்து எவ்வளவு என்று கேளுங்கள், அப்பொழுது தெரியும் என்று அறைக்குள் சென்று வேகமாக கதவை மூடிக்கொண்டு அமர்ந்தாள்.
சகுந்தலா தன் கணவனை பார்த்து, எதற்கு ரோஷினியிடம் இப்படி பேசுகிறீர்கள்? இல்லை சகுந்தலா, அவள் ஒவ்வொரு உரையாடலிலும் உன்னை அவமானப்படுத்துகிறாள். அவள் எப்போது பார்த்தாலும் அவள் தன் தாய் வீட்டின் பெருமையை உனக்கு காட்டுகிறாள். நீ யாருக்கும் குறைந்தவள் இல்லை என்று கூறினார். சில நாட்களில் ரோஷினியின் பெற்றோர் வீட்டிலிருந்து ரோஷினியின் தம்பிக்கு நிச்சயதார்த்தம் இருப்பதாக அழைப்பு வருகிறது. அதில் நீங்கள் அனைவரும் வர வேண்டும். ரோஷினி தன் பெற்றோர் வீட்டிற்கு செல்ல தயாராக ஆரம்பித்தாள். அவளுடைய மாமியார் மற்றும் மாமனாரிடம், நீங்கள் நன்றாக உடையணிந்து வாருங்கள், மலிவான ஆடைகளை அணிந்து வராதீர்கள், இல்லையெனில் நீங்கள் என் மூக்கை அறுப்பீர்கள் என்று கூறி அவள் தாய் வீட்டிற்கு சென்றாள். ரோஷினியின் பெற்றோர் வீட்டில் நிச்சயதார்த்த விழாவில் மகன் சரத் தனது பெற்றோருடன் மாமியார் வீட்டிற்கு வந்தார். அசோக்கும் சகுந்தலாவும் மருமகனின் பெற்றோர் வீட்டிற்கு சென்றனர். ரோஷினி சரத்தை உள்ளே அழைத்து சென்றாள். ஆனால் ரோஷினியின் நடத்தை சரியில்லை. மாமனாரோடும் மாமியாரோடும் நன்றாக நடந்து கொள்ளவில்லை. அவர்களிடம் பேசவில்லை. அவ்வளவு மரியாதை கொடுக்கவில்லை. டீயும் தண்ணியும் கேட்ட பிறகும் யாரும் கொடுக்கவில்லை. பாவம், இருவரும் ரோஷினியின் தம்பியின் நிச்சயதார்த்த விழாவில் கலந்து வருத்தத்துடன் வீடு திரும்பினார்கள். சகுந்தலாவுக்கும் மருமகளின் பெற்றோரின் நடத்தை எனக்கு பிடிக்கவில்லை, இனி கல்யாணத்துக்கு போக மாட்டேன், மகனும் மருமகளும் போகட்டும் என்று நினைத்திருந்தாள். நிச்சயத்தில் ஒரு முறை போய் பார்த்தும் கூட ரோஷினி கேட்கவும் இல்லை, பேசவும் இல்லை. தாய்வழி குடும்பத்தை பார்ப்பதிலேயே ரோஷினி மும்மரமாக இருந்தாள். சகுந்தலா கூறினாள், இனி எனக்கு அங்கு செல்ல விருப்பம் இல்லை. அசோக் கூறுகிறார், சரி சகுந்தலா, நீ என்ன நினைக்கிறாயோ அதை செய்யலாம், சரியா? இது உன் விருப்பம். நான் எப்பொழுதும் உனக்கு தடை விதித்திருக்கிறேனா? திருமணமும் நடந்தது. ஆனால் சகுந்தலாவும் அசோக்கும் திருமணத்திற்கு செல்லவில்லை. ஏனென்றால் அந்த நேரத்தில் அவர்கள் தங்கள் சகோதரியின் மகளுக்கு திருமணம் நடக்கவிருந்ததால் தற்செயலாக தங்கள் சகோதரியின் வீட்டிற்கு செல்ல வேண்டியிருந்தது. இருதரப்பு திருமணங்களும் நல்லபடியாக நடந்தேறியது. ரோஷினி, சகுந்தலா இருவரும் வீட்டிற்கு வந்தனர். ஒரு நாள் சகுந்தலாவின் இளைய சகோதரருக்கு ஒரு மகன் இருக்கிறார். அவருக்கு நிச்சயம் நடக்கவிருக்கிறது. எனவே நீங்கள் தான் வந்து முறை செய்ய வேண்டும். சகுந்தலாவின் தாய் வீட்டில் அவரது அத்தை முறை செய்வதற்காக சகுந்தலா அனைத்து ஏற்பாடுகளையும் விரைவாக செய்ய தொடங்கினார். அவர் தனது கணவரிடம், பல வருடங்களுக்கு பிறகு என் வீட்டில் விசேஷம் நடக்க இருக்கிறது. நான் தங்கச்சங்களுடன் செல்கிறேன். குழந்தைகளுக்கு ஆடைகள், அம்மாவுக்கு உடைகள், கொஞ்சம் தங்கம் அல்லது வெள்ளி பரிசுகள் மற்றும் அவர்களுக்கு ஒரு மருமகள் வரப்போவதால் அவளுக்கு நிறைய பரிசுகளை வழங்க வேண்டும். அங்கே மிக ஆடம்பர நிகழ்ச்சியாகவும் கொண்டாடப்படுகின்றன. நடனம் மற்றும் பாடல் உள்ளது. அவளுடைய பெற்றோரின் வீட்டில் ஒரு மருமகள் வரப்போவதால் மகிழ்ச்சியில் சொன்னாள். மேலும் நிறைய பரிசுகளையும் எடுத்து செல்ல வேண்டும். அசோக்கிடம், உங்களுடைய பென்ஷன் பணத்தை எடுக்க வேண்டும். அந்த பென்ஷன் பணத்திலிருந்து தங்கச்சங்கிலியும் குழந்தைகளுக்கு துணிமணிகளும் வாங்கி தருகிறேன். மேலும் மிக அழகான மர ஊஞ்சலையும் செய்து தன் மருமகனுக்கு கொடுக்க ஆர்டர் செய்தாள். ரோஷினி பார்த்ததே இல்லை இந்த முறைகள் எல்லாம். இதெல்லாம் தன் பெற்றோர் வீட்டில் நடக்காததால் அவளுக்கும் இதெல்லாம் பிடித்திருந்தது. என் மாமியார் அவர்களின் அம்மாவுக்கு எவ்வளவு செய்கிறார் என்று கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தது ரோஷினிக்கு. ஒரு நாள் ரோஷினி கேட்டால் அவளுடைய மாமியாரிடம், உங்கள் அம்மா வீட்டிற்கு ஏன் இவ்வளவு செய்ய வேண்டும்? உங்கள் அம்மா எப்போதும் இது மாதிரி கொடுப்பார்களா? நீங்கள் உங்கள் பெற்றோர் வீட்டிற்கு செல்வதை நான் பார்த்ததில்லை. நான் இந்த வீட்டிற்கு வந்து 1 வருடம் ஆகிறது. ஒரு முறை கூட உங்கள் பெற்றோர் வீட்டிற்கு செல்லவில்லை. இன்று நீங்கள் இவ்வளவு பொருட்களை வைத்துக் கொண்டு செல்கிறீர்கள். சகுந்தலா கூறுகிறார், ரோஷினி, கடந்த 1 வருடமாக நான் என் பெற்றோர் வீட்டிற்கு செல்லவில்லை. ஏனென்றால் நான் என் வேலையில் மிகவும் பிஸியாக இருந்ததால். நீயும் வீட்டிற்கு வந்திருந்தாய். எனக்கு புதிய மருமகளை விட்டு செல்ல மனம் வரவில்லை. இன்று எனக்கு வாய்ப்பு கிடைத்ததும் நான் மிகவும் ஆடம்பரத்துடன் நான் வீட்டிற்கு செல்கிறேன். அம்மா வீட்டுக்கு நீயும் வா, என் அம்மா வீட்டுக்கு போகலாம். ரோஷினி கிண்டலாக சொன்னாள். உங்க அம்மா வீட்டுக்கு போனால் நான் என்ன செய்வேன்? அதுவும் கிராமத்தில். நான் என் சொந்த வீட்டிலேயே இருக்கிற மாதிரி வருமா? யாரிடமும் நான் பழகவில்லை. உங்க அம்மா வீட்டுக்கு போனால் எந்த ஏற்பாடும் இருக்காது, எனக்கு எந்த வசதியும் இருக்காது. கிராமத்தில் சரியான வெளிச்சம் இல்லை, எந்த ஏற்பாடும் இல்லை. சகுந்தலா கூறுகிறார், ரோஷினி, என் அம்மா வீட்டிற்கு ஒரு முறை வா, உனக்கு அங்கே கண்டிப்பா பிடிக்கும். ஷரத்தும் ரோஷினியிடம் சொல்கிறான், அங்கே வசதிகள் இருக்கு, நாம எல்லாரும் அங்க போகணும். மாமா எங்களை எல்லாம் கூப்பிட்டார், அதனால் நீ வராமல் இருக்க முடியாது.
அதைவிட நீ புது மருமகள், எத்தனை நாட்களாக அவர்கள் உன்னை கூப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். கண்டிப்பாக நீ எங்களுடன் வர வேண்டும். ரோஷினி எப்படியோ தயக்கத்துடன் தன் மாமியாரின் பெற்றோர் வீட்டுக்கு செல்ல தயாரானாள். ஆனால் உள்ளுக்குள் நான் கிராமத்தில் எப்படி இருப்பேன் என்று தெரியவில்லை. நான் கிராமத்திற்கு சென்றதில்லை. அந்த கிராமத்தின் சூழல் எப்படி இருக்கும் என்று யோசித்து கொண்டே இருந்தாள். கடைசியாக சகுந்தலா வீட்டுக்கு போகும் நாள் வந்துவிட்டது. முழு ஆடம்பரத்துடனும் நிகழ்ச்சிகளுடனும் தனது தாய் வீட்டை அடைந்தார்கள். அவள் தாய்வழி கிராமத்தை அடைந்தவுடன் கிராமத்திற்கு வெளியே அவர் தாளம் மற்றும் மேளம் முழங்க அவரை வரவேற்றதை கண்டாள் ரோஷினி. அனைத்து குடும்ப உறுப்பினர்களும் கிராமத்திற்கு வெளியே நிற்க சகுந்தலா அசோக்கை வரவேற்றார்கள் மற்றும் மகன் மருமகளையும் மிகுந்த ஆரவாரத்துடன் வரவேற்றார்கள். மேளம் முழங்க பூமலை பொழிந்து கொண்டிருந்தது. சகுந்தலாவின் தாய் வீட்டு குழந்தைகள் அனைவரும் நடனம் ஆடுகிறார்கள். சகுந்தலாவும் குழந்தையின் ஊஞ்சலை ஏந்தி நடனமாட தொடங்குகிறார். பிறகு சகுந்தலாவின் மூத்த சகோதரர் 55 வயது இருக்கும். முன்னால் 2 குதிரைகளுடன் அழகான வண்டியுடன் வந்து தங்கையையும் அசோக்கையும் சகுந்தலாவின் மகனையும் மருமகளையும் அந்த வண்டியில் ஏற்றிக்கொண்டு ஊர் சுற்றி வருகிறார்கள். மற்றும் அவர்களின் மருமகன் மைத்துனர் மற்றும் சகோதரியை மிகுந்த ஆரவாரத்துடன் வரவேற்றார். அவ்வளவு பிரம்மாண்டமான வரவேற்பை பார்த்த ரோஷினியின் கண்களில் கண்ணீர் வந்தது. அந்த கிராமம் அங்கு வேறு எதுவும் நடக்கவில்லை. ஆனால் அவள் அதை கண்டு திகைத்தாள். மாமியார் வீட்டிற்கு வெளியே வண்டி நின்றவுடன் ஒரு பெரிய செதுக்கப்பட்ட ஒரு வீடு கட்டப்பட்டிருப்பதை கண்டாள் ரோஷினி. அது மிகவும் பெரியதாக தெரிகிறது. இவ்வளவு பெரிய வீட்டில் 4 முதல் 6 வீடுகள் ஒன்றாக கட்டியிருப்பதை கண்டாள். ரோஷினி விரிந்த கண்களுடன் தன் மாமியாரின் தாய் வீடான அதே வீட்டையே பார்த்து கொண்டிருக்கிறாள். உள்ளே நுழைந்ததும் வீடு முழுவதும் கான்கிரீட். வீட்டின் மேற்கூரை மிகவும் பெரியது. அதில் 3 அடுக்குகள் உள்ளன. பெரிய தாழ்வாரங்கள் உள்ளன. 3 முற்றங்கள் உள்ளன. பசுக்கள் மற்றும் எருமைகள் ஒரு முற்றத்தில் கட்டப்பட்டுள்ளன. மக்கள் அனைவரும் மற்றொரு முற்றத்தில் வசிக்கிறார்கள். அறைகள் மற்றும் நடைபாதைகள் உள்ளன. பின்புற முற்றத்தில் ஒரு தோட்டம் போடப்பட்டுள்ளது. இவ்வளவு அற்புதமான வீட்டை கண்டு திகைத்து போனாள். நகரங்களில் இது போன்ற வீட்டை நான் பார்த்ததில்லை. மேலும் இது போன்ற பெரிய வீடுகள் நகரங்களில் இல்லை. பெரிய வீடுகள் கிராமங்களில் மட்டுமே காணப்படுகின்றன. அப்போதுதான் சகுந்தலாவின் மூத்த அண்ணி பெரிய ஊர்வலமாக வந்து கால்களை கழுவி அவளுக்கு மரியாதை காட்டினார். சாப்பிட பல வகையான இனிப்புகள் உள்ளன. உணவு என்று வரும்போது ரோஷினி கிண்ணங்களை எண்ணிக்கொண்டே இருக்கிறாள். 6 வகையான காய்கறிகள் உள்ளன. 6 வகையான சாதங்கள் உள்ளன. திணை மற்றும் சோளம் விருந்து அதிபயங்கரமாக இருந்தது. இரவு உணவுக்கு பிறகு அனைவரும் பேச அமர்ந்தனர். ஆனால் ரோஷினி அவள் மாமியாரிடம் கேட்டாள், அம்மா, உங்க தாய் வீடு மிகவும் அருமையாக இருக்கிறது. ஆனால் நீங்கள் என்னிடம் சொல்லவே இல்லை. அவள் மாமியாரின் கட்டிலுக்கு சென்று அவள் அருகில் அமர்ந்து சகுந்தலாவிடம், உங்கள் அண்ணன் என்ன செய்கிறார் என்று கேட்க ஆரம்பித்தாள் ரோஷினி. உங்கள் அம்மா வீடு இவ்வளவு பெரியது, நீங்கள் என்னிடம் சொன்னதில்லை. கடைசியில் சகுந்தலாவுக்கு மருமகளிடம் சொல்வதற்கு வாய்ப்பு கிடைத்தது. ரோஷினி, என் சகோதரர் ஒரு பெரிய நில உரிமையாளர். இந்த கிராமத்தில் பெரும்பாலான விவசாயம் என் அம்மா வீட்டில் உள்ளது. மேலும் நாளை பண்ணையில் உள்ள பண்ணை வீட்டை பார்க்கலாம். பிறகு நீ பார்த்தாய் என்றால் சந்தோஷப்படுவாய். அம்மா, மாமா கூட இங்க பண்ணை வீடு இருக்கா? ஆம் ரோஷினி, என் இளைய மாமா அருகில் உள்ள பண்ணையில் ஒரு பண்ணை வீடு கட்டியுள்ளார். அதில் ஒரு குழாய் கிணறு உள்ளது. 2-3 அறைகள் உள்ளன. தோட்டம் உள்ளது. உண்மையில் வீட்டில் உள்ள அனைத்து காய்கறிகளும் அங்கிருந்து வருகின்றன. வெளியில் இருந்து காய்கறிகளை வாங்க வேண்டிய அவசியமில்லை. எல்லோரும் புதிய காய்கறிகளை சாப்பிடுகிறார்கள். மாமியார் சொல்வதை கேட்டு ரோஷினி அதிர்ச்சி அடைந்தார். மாமியாரின் பெற்றோர்கள் மிகவும் பணக்காரர்கள். தலா 3 கார்கள், இவ்வளவு பெரிய வீடு, ஒரு பண்ணை வீடு, இவ்வளவு நிலம் மற்றும் சொத்து. ஆனால் அவர் தனது தாய்வழி வீட்டை பற்றி ஒருபோதும் குறிப்பிடவில்லை. அல்லது அவர் தனது தாய்வழி வீட்டில் பெருமை காட்டவில்லை. ஆனால் என் வீட்டு கர்வத்தை நான் எப்பொழுதும் அத்தையிடம் காட்டினேன். மாமியாரின் தாய் வீட்டை பார்க்கும்போது இன்று அவளது தாய் வீடும் மந்தமாக தெரிகிறது. என் மாமியார் அம்மாவின் வீடு என் தாய் வீட்டை விட ஆதிக்கம் செலுத்துகிறது. என் வீடு 3 மாடிகள் மட்டுமே, அதுவும் 300 கெஜம். ஆனால் இங்கே 3000 கெஜம் உள்ள வீடு முழுவதும் கட்டப்பட்டுள்ளது. இப்போது ரோஷினிக்கு அதையே மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்தியது. இப்பொழுதுதான் அவள் மாமியாரை தன் மாமியாராக கருதினாள். உள்ளுக்குள் மனம் வருந்தினாள். வீட்டை அடைந்து தன் மாமியாரிடம் தன் செயலுக்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தாள். 2 நாட்கள் தாய் வீட்டில் தங்கிய பிறகு சகுந்தலா அசோக் மற்றும் அவரது மருமகள் மற்றும் மகனை அவர்களின் தாய் வீட்டில் உள்ள அனைத்து பொருட்களுடன் அனுப்பியவர்களுக்கு பல பரிசுகளை வழங்குகிறார்.
வீட்டுக்கு போன பிறகு ரோஷினி தன் மாமியார் அறைக்கு சென்று, அம்மா, உங்கள் பெற்றோர் வீட்டில் எல்லோரும் மிகவும் பணக்காரர்கள். நீங்கள் எப்பொழுதும் நல்ல குடும்பத்தில் இருக்கிறீர்கள். ஆனால் நீங்களும் எங்கிருந்து வருகிறீர்கள் என்று என்னிடம் சொல்லவில்லை. ரொம்ப நல்ல குடும்பம். உங்க அம்மா குடும்பம் ரொம்ப பணக்காரங்க. அம்மா வீட்டு ஆதிக்கத்தை காட்டி உங்களை பல முறை அவமானப்படுத்தியதால் இப்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது. என்னை மன்னித்து விடுங்க. இந்த அறையை விட்டு வெளியே வர மாட்டேன் நீங்கள் மன்னிக்கும் வரை. சகுந்தலா தனது மருமகளிடம் கூறுகிறார், ரோஷினி, நான் எப்போதும் பல ஆடம்பரங்களுடன் வளர்ந்தேன். என் தந்தை எனக்கு அசோக்குக்கு திருமணம் செய்து வைத்தார். அசோக் ஒரு பள்ளியில் மிகவும் நேர்மையான ஆசிரியர். அவரது நேர்மையை கண்டு கவரப்பட்ட என் அப்பா எனக்கு அவரை திருமணம் செய்து வைத்தார். அவருடைய பொருளாதார நிலை அவ்வளவாக இல்லாவிட்டாலும் எனது தந்தை எனக்கு பண உதவி செய்ய பல முறை முயன்றார். ஆனால் உன் மாமனாருக்கு பிடிக்கவில்லை. நான் என் அம்மா வீட்டில் பணம் எடுத்து குடும்பத்தை நடத்தினேன் என்றால் அவரது சுயமரியாதை புண்படுத்தும். அதனால் தான் என் கணவரின் மரியாதை காப்பாற்ற என் அம்மாவின் உதவியை நான் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் கொடுத்த மரியாதையைத்தான் எடுத்தேன். ரோஷினி, பணத்தை விட மரியாதை தான் முக்கியம். என் பெற்றோர் வீட்டிற்கு சென்ற பொழுது என் பெற்றோர் என்னை, என் கணவர் மற்றும் என் குழந்தைகளை மதிக்கிறார்கள் என்பதை நீ பார்த்திருக்க வேண்டும். இப்போது நீ சொல்லு, பணம் முக்கியமா, சுயமரியாதை முக்கியமா? அம்மா வீட்டில் பணம் எடுத்திருந்தால் என் அண்ணனும் அண்ணியும் எப்போதும் அம்மாவின் பணத்தில் தான் வாழ்கிறேன் என்று நினைத்திருப்பார்கள். ஆனால் இன்று நான் மரியாதையுடன் இருக்கிறேன். நான் என் தாய் வீட்டிற்கு நல்லபடியாக செல்கிறேன். சகுந்தலாவின் பேச்சை கேட்டு ரோஷினி அவளை கட்டிப்பிடித்து சத்தமாக அழ ஆரம்பித்தாள். அம்மா, இன்று எனக்கு புது பாடம் சொல்லிக் கொடுத்தீர்கள். இதையெல்லாம் என் அம்மா வீட்டில் நான் கற்றதில்லை. என் அம்மாவின் விஷயங்கள் எனக்கு எப்போதும் நினைவிருக்கிறது. வீட்டுக்காக இன்னும் எத்தனை முறை நான் உங்களை அவமானப்படுத்தி இருக்கிறேன். இப்போது எனக்கே என் மீது கோபமாக இருக்கிறது. என்னை மன்னியுங்கள் அம்மா. இனிமேல் நான் இதை செய்ய மாட்டேன். சகுந்தலா தன் மருமகளை மன்னிக்கிறாள். ரோஷினியும் நன்றாக நடந்து கொள்ள ஆரம்பித்தாள் அவளது மாமியாருடன். எனவே நண்பர்களே, ஒருவரை முன்னிருந்து பார்த்து மதிப்பிடுவது ஒருபோதும் நல்லதல்ல. நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு எப்படி பிடித்தது? பிடித்திருந்தால் கருத்தை தெரிவிக்கவும். சுபம். நம்ம சேனல்ல பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.